கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப நான் கஷ்டப்பட்ட குடும்பத்தில் இருந்து தான் நான் வந்திருக்கேன். ஆண்டவர் கிருபையால் இந்த இடத்துல உங்களோட பேசுகிறேன். என்னோடய வாழ்க்கை எப்படின்னா, நான் இந்து குடும்பத்தில் இருந்து தான் நான் பிறந்து வளர்ந்தேன். என்னோடய அப்பா பேர் மணி, எங்கள் அம்மா பேர் சரோஜா, என் அக்கா பேர் விஜயா, என் தங்கச்சி பேர் ரஞ்சனி, என் தம்பி பேர் கொளஞ்சி. இவங்களோட நான் செந்துறையில் பிறந்து வளர்ந்து அந்த ஊரில் வளர்ந்தேன். எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம், பயங்கரமான கஷ்டம். அப்போல்லாம் எங்கள் அம்மா எங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வளர்க்குவாங்க. அங்கே போகக்கூடாது, பொட்டை பிள்ளை இல்லையா, அதனால் எங்கள் அம்மா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வளர்க்குவாங்க. அங்கே போகக்கூடாது, இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் அந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேர். ஐயோ, மணி விட்டு பிள்ளைங்களா, பரவாயில்ல, 3 பிள்ளைங்களும் வேலைக்கார பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி தான் நாங்கள் பேர் எடுத்திருக்கோம். என் தம்பி செல்ல பிள்ளை. என் தம்பி ஒரு பையன். அப்படிங்கிறதால எங்களுக்கு 3 பேர்த்துக்கு லாஸ்ட்டில் என் தம்பி பிறந்ததால் என் தம்பியை அதிகமாக எங்கள் அம்மாவங்கிட்ட கவனிப்பு அதிகமாக கொடுத்ததுன்னா என் தம்பிக்கு நான் தான் அதிகமாகவும் இருக்கும். அவனுக்கு சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து பார்க்குறதுலேருந்து எல்லாமே என் தம்பிக்கு நான் தான் அதிகமாக செய்வேன். எங்கள் அக்காங்கட்டியும் என் தங்கச்சிங்கட்டியும் செய்வேன். எங்கள் அப்பா மெட்ராஸில் மூட்டை தான் தூக்குனாப்புல. மூட்டை தூக்கி தான் எங்களை காப்பாற்றினாப்புல. காப்பாற்றி அதுக்குள்ளே வருமானத்தை வச்சு தான் எங்கள் அம்மாவும் வேலைக்கு ஓடினது, நாங்களாம் வேலைக்கு ஓடினது. நாங்கள்லாம் கூலி வேலைக்கு தான் போனோம். களை வெட்டுறதுக்கு இப்படி போயிட்டு சம்பாரிச்சதில் தான் நாங்கள் கொஞ்சம் முன்னேற்றம் வந்தோம். எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பா எங்களுக்கு ஒரு அடி கூட எங்கள் அப்பா எங்களை அடித்தது கிடையாது. எங்களை 3 பொண்ணுங்களும் அடிக்காத அப்படி வளர்த்தார் எங்கள் அப்பா. எங்கள் அம்மாவை பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மாவை எங்களை விரட்டுவாங்க. விரட்டினாலும் எங்கள் அம்மாவை எங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. துணிமணி வாங்கி கொடுக்குறதுலேயே போகிறதுலையும் எங்கள் அம்மாவும் எங்களுக்கு எங்கள் அப்பா அனுப்புகிற காசில் நாங்கள் இப்போ தான் எங்களுக்கு செந்துறையில் நாங்கள் துணிமணிலாம் அப்போல்லாம் அரியலூர் தான் நாங்கள் போய் ஆகணும். அப்போ எங்கள் அம்மா அரியலூர் போயிட்டு என்ன புதுசாக வருதோ அந்த டைமில் எங்கள் அம்மா எங்களுக்கு போட்டுவிடுவாங்க. 4 கிழமை வந்தால் போட்டுவிடுவாங்க. நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அம்மா கஷ்டப்பட்டவங்க தான். ஆனால் கஷ்டம் இருந்தாலும் எங்கள் அம்மா எங்களுக்காக 4 கிழமை நம்ம பிள்ளைங்க சோர்ந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டவங்க தான். நல்லா செஞ்சாங்க. எங்கள் அப்பாவை பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டப்படுவார். அப்போல்லாம் வண்டி ஆட்டோ எதுவுமே கிடையாது. ஒரு காய்கறி மார்க்கெட்டில் வேலை செஞ்சுட்டு அங்கேருந்து காய் எடுத்துகிட்டு வந்தாலும் ஏதாவது தானியம் தூக்கிட்டு வந்தாலும் வண்டி இல்லை. அப்போ தூக்கிட்டு முதுகில் தூக்கிட்டு தான் எங்கள் அப்பா வருவார். அவ்வளோ கஷ்டப்பட்டார் எங்கள் அப்பா. எங்கள் அப்பா அம்மா அவங்க குடிசாமி பாப்பாத்தியாயி வண்ணாங்கருப்பு எங்கள் அப்பா கும்பிட்றது. எங்கள் அம்மா மேல்மருவத்தூர் சாமி மாலை போட்டுட்டு கோயிலுக்கு போவாங்க, வருவாங்க. சமயபுரத்து கோயிலுக்கும் போவாங்க. கோயிலுனால் எந்த ஒரு கோயிலும் ஒதுக்க மாட்டாங்க. அவங்க எல்லா கோயிலுக்கும் போய் சாமி கும்பிடுவாங்க. எங்கள் அம்மா ஸ்கூலில் கொண்டு போய் என்னை சேர்த்தாங்க. அப்போது 5 வயசு ஆகும்போதே எனக்கு அந்த கை எனக்கு வராது, இந்த பக்கம் அது இன்னும் வரல, இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. அதுக்கு பிறகு திருப்பி எங்கள் அம்மா ஒரு 6 மாதம் கழிச்சு திருப்பி என்னை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்தாங்க. செந்துறையில் சின்ன பள்ளிக்கூடம் தான். அதில் அப்போ 5வது வரைக்கும் தான் அப்போ அந்த ஸ்கூல் இருந்துச்சு. அந்த 5வது வரைக்கும் இருந்த ஸ்கூலில் தான் என்னை கொண்டு போய் சேர்த்தாங்க. எங்கள் அம்மா தான் என்னை கொண்டு போய் சேர்த்தாங்க. சேர்த்துதான் அப்போ எனக்கு அவ்வளோவா படிப்பு எனக்கு அவ்வளோவா ஏறலை. எனக்கு படிப்பு ஏறாத எனக்கு போய் ஸ்கூலில் போய் முன்னால் உட்கார எனக்கு நிறையா சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் நான் சரியாக அதை கவனிக்காத அன்றைக்கி விட்டுட்டேன். நல்லா படிக்கணும்னு நினச்சேன், ஆனால் என்னை படிக்க முடியல. வீட்டோட கஷ்டத்தில் அன்றைக்கி விட்டுட்டேன். ஸ்கூலுக்கு போயிட்டு அப்போது எங்கள் அம்மா எங்களுக்கு சமைச்சு கொடுக்க மாட்டாங்க. எங்கள் தாத்தா தான் எனக்கு எல்லாமே. எங்கள் தாத்தா இப்போ இல்லை. எங்கள் தாத்தா தான் எங்களுக்கு சமைச்சு கொடுப்பாரு. எங்களுக்கு சுண்டைக்கல்ல அவிச்சு தருவாப்பில். எங்களுக்கு சாப்பாடு அப்போ உள்ள இதெல்லாம் சோள சோறு, இதெல்லாம் கம்ம சோறு, இதேமாரி தான் சாப்பாடு. அப்போ எங்கள் அம்மா கொடுத்துட்டு அன்னன்னைக்கு கூலி வேலைக்கு போவாங்க, அது கொடுத்துருவாங்க. எங்கள் தாத்தா அதில் வீட்டில் இருந்துக்கிட்டு எங்கள் அம்மாவோட அவங்க அப்பா அவர் தான் எங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு செய்வாப்பில். அவர் எல்லாமே எங்களுக்கு பார்க்கவே மாட்டார். எங்கள் அம்மா சாணத்தில் எங்கள் தாத்தா எங்களுக்கு செஞ்சாப்புல. விளையாட்டு விளையாடணுன்னா நாங்கள் எல்லாமே மரத்தில் ஏறி விளையாட குதிக்கவும், அது ஏரி பக்கமும் ஒரு மரம் வரிசலாக இருக்கும். இன்னமும் அந்த மரங்கள்லாம் இருக்குது. அந்த மரத்தில் ஏறி குச்சியை தூக்கி போட்டு விளையாடுறது போகிறது. அப்புறமேலுக்கு சின்ன பிள்ளையில இந்த உப்பு வாரின்னு சொல்லி விளையாடுறது.
இதேமாரி விளையாட்டுகள் விளாடுவோம் நாங்கள். அடுத்தவங்கள்ட்ட விளையாடுறது, கிண்டல் அடிக்கிறது, இதேமாரி சேட்டை எப்போதும் செய்ய மாட்டோம். விளையாடுவோம், வீட்டில் சாப்பிடுவோம், தாத்தா சமைச்சு வைப்பார், சாப்பிடுவோம். பக்கத்தால் ராணி அம்மானு மேரி அக்கானு அவங்க இருந்தாங்க. அவங்க வந்து அப்போ கூப்பிட்டு போவாங்க, வான்னு சொல்லி கோயிலுக்கு சர்ச்சுக்கு வா அப்புடின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. எங்கள் கூட நாங்கள் போகிறோம், நீங்கள் வா அப்புடின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. துணைக்கு வா அப்புடின்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் ஆண்டவர்லாம் எனக்கு தெரியாது. சர்ச்சுக்கு ஆனால் எனக்கு அப்போயே சின்ன வயசுலேயே எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதே நான் ஓடுவேன். நான் எப்படின்னா ஆண்டவருக்கு பற்றி சொல்லுவாங்க. அந்த டைமில் நான் சர்ச்சுக்கு போவேன். எங்கள் ஊரில் இருக்கிற சர்ச்சுக்கு நான் போவேன். அதுக்கு எங்கள் பெரியப்பா இருந்துக்கிட்டு, அந்த சாமிலாம் கும்பிடக்கூடாது, அந்த சாமி ஏற்றுக்காது, அந்த சாமி கும்பிடக்கூடாது அப்படின்னு எங்கள் பெரியப்பா அடித்து வீட்டுக்கு போ, அதெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாப்புல. அப்போலாம் நான் என்ன செய்வேன், தெரியாமல் கொள்ளைக்காட்டு பக்கமாக தெரியாத ஒளிஞ்சு தான் எப்போயோ ஒரு வாட்டி ஆண்டவரை தேடுறதுக்கு பார்க்குறதுக்கு போவேன். அதெல்லாம் என்னவோ தெரியல, ஆண்டவர் என்னை ரொம்ப நேசித்து ஆண்டவருக்குள்ளே இன்றைக்கி நான் வந்திருக்கேன். சிறு பிள்ளையை ஆசீர்வதிச்சா விதைச்சா ஆண்டவர் இடத்துக்கு வருவாங்கன்னுங்கிற கேள்விப்பட்டு உண்மையிலுமே அது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த இடத்துக்கு நான் இன்றைக்கி பேசுகிறேன்னா ஆண்டவர் கிருபை தான். எங்கள் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கஷ்டம், அவ்வளோ கஷ்டம். எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அந்த கஷ்டத்தை பார்த்து என்னால் படிக்கவே முடியாது. படிப்பு வேணாம் அப்படின்ட்டு எனக்கு 13 வயசு இருக்கும். 13 வயசுலேயே அந்த படிப்பெலாம் நான் தூக்கி போட்டுட்டு வேலைக்கு போவேன். வேலைக்குன்னா களை வெட்டுறதுக்கு இப்படி காட்டு வேலைக்கு இப்படி போயிட்டு இருந்து அப்புறம் கொஞ்சம் பெருசாக பொருளாதாரம். ஏன்னா எங்கள் அக்காவும் அதிகமாக படிக்கலை, நானும் படிக்கலை. என் தம்பி 12வது, என் தம்பியும் காலேஜ் அளவுக்கு கூட போயிருக்காப்புல. ஆனால் எங்கள் வீட்டோட கஷ்டம் எங்கள் வீட்டில் 2 பேருமே நல்லா படித்தாங்க. நானும் எங்கள் அக்காவும் கஷ்டப்பட்டு ஏதோ எங்கள் அம்மாவோட வளர்ச்சிக்கு, எங்கள் அப்பா அம்மா வளர்ச்சி நாங்கள் முன்னுதாரணமாக இருந்து இன்றைக்கி வந்து ஆண்டவர் கிருபையால் அவங்களும் நல்லா இருக்காங்க. அவங்கள பார்த்திங்கன்னா அப்போ அந்த நேரத்தெல்லாம் நாங்கள் விளையாடவே எனக்கு சிந்தனை வராது. அப்போல்லாம் கஷ்டம். அப்போ எங்கள் தாத்தா இருந்தாங்க. எங்கள் அம்மாலாம் எங்களுக்கு சோறாக்கியே போட மாட்டாங்க. அவங்க எந்த நேரத்துக்கு தான் வருவாங்கன்னு எங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு அப்போலாம் அவ்வளோ கஷ்டம்னா சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை. அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும் போது அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் 5 ரூபா 10 ரூபா இவ்வளோ தான் சம்பளமே. அப்போ என்ன செய்வாங்க, அந்த வெட்டுற நேரம், வேலைக்கு போகிற நேரம் கான்வெட்டு எங்கள் அப்பா அப்போ போவார். அப்போல்லாம் எங்கள் அப்பா மெட்ராஸ் போனது கிடையாது. கான்வெட்டு எங்கள் அப்பா போவார். எங்கள் அம்மா வந்து காட்டு வேலைக்கு தான் போவாங்க. அப்போ 2 பேரும் வேலைக்கு போயிட்டு அந்த பகுதியில் அவங்க என்ன செய்வாங்கன்னா விறகு வெட்டுவாங்க. விறகு வெட்டி அது துண்டு பண்ணி, அப்போல்லாம் சைக்கிளில் அது குச்சி அடுக்கி, அப்போ தான் வீட்டோட கஷ்டம் எனக்கு ரொம்ப தெரியத்தால அவரோட நானும் போவேன். எங்கள் வீட்டில் யாரும் வரமாட்டாங்க, ஆனால் நான் போவேன். அந்த கஷ்டத்தை நினச்சி நான் போவேன் எங்கள் அப்பாவோட எங்கள் அம்மாவோட. அப்போ அந்த விறகுலாம் வெட்டி என்ன செய்வோம், அது எடையை போடுவோம். எடை போட்டு அந்த காசு வர்றதை வச்சு அதுவும் ஒரு வீட்டு செலவுக்கு ஆகும்னு அவங்களுக்கு நான் கூட வேலை செய்வேன். அப்போல்லாம் கஷ்டப்பட்டு எங்கள் குடும்பம் நல்லா முன்னேறி வந்துச்சு. அப்போ எங்கள் அக்கா வந்து பொண்ணு கேட்டாங்க எங்கள் வீட்டுக்காருக்கு. அப்போ வந்து இல்லை, எங்கள் தாய் மாமனுக்கு கொடுக்குறதா இருக்கும் அப்படின்னு சொன்னதால் பேச்சுவார்த்தையிலே அப்படியே 4-5 வருஷம் எங்கள் மாமனாரும் எங்கள் அப்பாவும் பழக்க வழக்கம் மெட்ராஸில். ஆனால் யார் எவருன்னே தெரியாது. எங்கள் வீட்டுக்காரரு இவங்களும் யார் எவருன்னு தெரியாது. மெட்ராஸில் இருக்க பழக்க வழக்கத்தில் இவங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி சம்மந்தின்னு பேசி பழகினது தான். அப்போ அவங்க வந்து பொண்ணு கேட்டாங்க. அந்த பொண்ணே தரல, இந்த பொண்ணை அது கொடுங்க உங்கள் நடு பொண்ணை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் இந்து குடும்பத்தில் இருந்து தான் வந்திருக்கேன். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து இவங்க வந்து கிறிஸ்துவ குடும்பம்தான். அப்போ வந்து கிறிஸ்துவ குடும்பங்கிறதால எங்கள் வீட்டில் கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்தாங்க. எங்கள் அப்பா கூட பழக்க வழக்கமே இருந்தால் போட்டுமே அப்படின்னு சொல்லி கூட எங்கள் அப்பா சொன்னாப்புல. ஆனால் எங்கள் அம்மா இருந்துக்கிட்டு இல்லை, அதெல்லாம் நான் பொண்ணு இல்லாதவங்க நல்லா பார்த்துக்குவாங்க, நம்ம பொண்ணை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் எங்கள் அப்பா சம்மதிச்சு பொண்ணை கொடுத்து நானும் வந்து 2003 வந்து ஞானஸ்நானம் நான் பெற்றெடுத்து அப்போ வந்து என்னோடய பேர் வந்து ஜெயலட்சுமி. அப்புறம் ஞானஸ்நானம் எடுத்தது பிறகு என் பேர் எஸ்தர்.
எஸ்தர்னு சொல்லி பேர் வச்சாங்க. அப்புறம் எங்களுக்கு கல்யாணம் நடந்தது பெண்ணாடம் ஏல்சி சர்ச்சில் தான் எங்களுக்கு கல்யாணம் நடந்தது. அவங்க திருப்பழா அப்போ சர்ச்சு முடிஞ்சு கல்யாணமே எங்கள் கல்யாணம் தான் ஆச்சு. கல்யாணம் ஆன பிறகு அப்புறம் நான் ஆண்டவருக்குள்ளே எனக்கு தெரியாது, பைபிளும் படிக்க தெரியாது, சின்ன வயசில் போனது தானே, அதை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. எங்கள் மாமியார் கூட நான் கூட போகுவேன், அவ்வளோதான். அந்த ஜெபத்தில் முட்டி போடுவேன், ஜெபம் பண்ணுவேன், அவ்வளோதான். அதுக்குள்ளே ஆயத்தமாக நான் போகலை, ஆண்டவருக்குள்ளே போகலை. அப்படியே எப்படியே தேவனோ அப்படியே சரியான முறைக்கு கோயிலுக்கு போகாதே அப்படியே இருப்பேன். ஆனால் எங்கள் வீட்டுக்காரும் அதை வான்னு சொல்லி எதுவும் கட்டாயப்படுத்தலை. கொஞ்சம் ஓரளவுக்கு நான் கோயிலுக்கு போவேன். மாதத்துக்கு ஒரு வாட்டி இப்படி தான் நான் ஆண்டவரை ரெகுலராக ஆண்டவரை நான் தேடலை. வாரம் நான் கோயில் போகலை. ஆனால் மாதத்துக்கு ஒரு வாட்டி இப்படி தான் நான் சர்ச்சுக்கு போய்கிட்டு வந்துக்கிட்டு இப்படி தான் இருந்தேன். கல்யாணம் 2004 பிறந்து அதே வருஷமே தம்பி பிறந்துட்டாப்புல. அவன் பேர் பிரதாப், பெரிய பையன் பேர் பிரதாப். 2006 சின்ன பையன் கிஷோர் பிறந்தாப்புல. 2 பசங்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு. எங்கள் வீட்டுக்கார் என்ன வேலை பார்க்குறாருன்னா, அவர் சும்மா அப்படியே எந்த வேலை கிடைக்குதோ அந்த வேலைக்கு ஓடுவாப்புல. எப்படின்னா கேரளாவுக்கு இப்படி மெட்ராஸுக்கு இப்படி வேலைக்கு போயிட்டுருக்காப்புல. நிரந்தர வேலை எதுவுமே இல்லை. அப்போது எந்த வேலையும் நிரந்தரம் இல்லாத வேலையை தான் போயிட்டு இருந்தாப்புல. அப்புறம் நான் படிப்படியாக ஆண்டவருக்குள்ளே நான் அதுக்கு ஐக்கியமாக ஆனதால் என்ன செஞ்சேன், ஆண்டவரை தேட எனக்குள்ளே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அப்போ ஆண்டவரை தேடினா நம்மளுக்கு எல்லாம் நடக்கும் அப்படின்னு. எங்கள் வீட்டுக்காருக்கு எல்லா பழக்கமும் இருந்துச்சு. எல்லா பழக்கமும் பீடி சிகரெட்டு தண்ணி அடிக்கிறது எல்லாமே இருந்துச்சு. எல்லாம் இருந்து ஆண்டவர் அதையும் ஃபுல்லாக எதுவுமே இல்லாதபடிக்கு ஆண்டவர் மாற்றினார். அவர் தண்ணி அடிக்கிறதும் இல்லை, சிகரெட் அடிக்கிறதும் இல்லை, எல்லாமே அவர் விட்டு ஆண்டவர் விலகினார். எப்படின்னா நான் முட்டி போட்டு நான் எதுவுமே எனக்கு தெரியாது. ஏன்னா நான் என்னோடய வீட்டோட கஷ்டத்தை நினச்சி நான் படிக்கவும் இல்லை. நான் 8th குட்டி தான் அந்த பைபிளே படிக்குவேன். அப்படி இருக்கும்போது அதிகமாக நான் பைபிளில் படிக்கிறதங்காட்டி அதிகமாக முட்டி போட்டு நான் ஜெபம் பண்ணுவேன், தனிமையில் ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ண அப்போ ஏஞ்சல் டிவி இதெல்லாம் நான் சேனலில் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு அதிகமாக அது அப்போ பிடிக்கும் எனக்கு. அப்போ நான் பார்க்கும்போது அப்போ 2009 நான் எனக்கு வீடு நான் எங்கள் வீட்டுக்காரர் கூட பிறந்தவங்க மொத்தம் 4 பேர். 4 பேர்த்தில் ஒருத்தர் இறந்துட்டாப்புல, இன்னும் ஒரு 2 பேர் இருக்காங்க. அப்போ எங்களுக்குன்னு வீடு அவங்க கொடுக்கவே இல்லை. அவங்க வீடு கொடுக்கல, ஆனால் நாங்கள் எங்களுக்காக நீங்கள் வீடை கட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு அப்புறம் நாங்கள் ஜெபம் பண்ணி அப்புறம் அவரும் இவர் இந்த வீடுலேருந்து கொடுங்க சாமி. அவர் நல்லா ஒரு நேர்மையான மனுஷன்தான். ஆனால் எங்கள் வீட்டுக்காரரு இருந்தாலும் அந்த பழக்கங்கள்லாம் இருந்ததால் நான் ஆண்டவர்கிட்ட அவரை கேட்க மாட்டேன். நான் ஆண்டவர்கிட்ட முட்டி போட்டு ஜெபம் பண்ணி ஐவி ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு. அவருக்கு விடுதலை கொடுத்து அவர் ஒரு வீடு, இப்போல்லாம் இன்றைக்கி நினச்சா லோனு அது இதுன்னு வாங்குகிறோம். அன்றைக்கெலாம் மகளிர் காசு தவிர வேறு எதுவுமே இல்லை. அதில் மட்டும் தான் நாங்கள் காசை வாங்க முடியும். அந்த டைம்லேயும் ஆண்டவர் ஜெபம் பண்ணி யார்கிட்ட போய் காசு கேட்டோன்னா இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க, கொடுப்பாங்க. கடனை தான் வாங்கி வீடை கட்டி ஆண்டவர் கிருபை செஞ்சார். 2009 வீடை கட்டி இப்போ 2011 அது கிரகப்பிரவேசம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆண்டவர் கிருபையில் ஆண்டவர் வீடு கொடுத்தாரு எங்களுக்காக. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 2 வருஷம் அந்த கடனை அடைச்சிக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டேன். மாடு நம்மளால் வருமானம் நம்ம ஒரு 2 பேர் சம்பாரிச்சாதான் குடும்பம் கஷ்டம் தீரணும். பால் மாடு 3 மாடு வச்சுருந்தேன். 3 மாடு வச்சுருந்து பாலை கறந்து நான் ஊற்றி எங்கள் வீட்டுக்காரர் சம்பாதிக்கிறது அந்த கடனை அடைச்சி நாங்கள் மீண்டு வரும்போது அந்த மாடுலாம் இருக்குது, என்னோட இருக்குது, பால் மாடுலாம் எல்லாம் இருக்குது. திடீர்னு எனக்கு உடம்பு சரியாத ஆயிடுச்சு. உடம்பு சரியில்லை எனக்கு. ஏன்னா எனக்கு 2 பையனும் நார்மலாக பிறக்கல, ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்தது. அதனால் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ண இடத்துல போய் அரியலூரில் போய் இங்கே கவர்மெண்ட்டில் திட்டுக்குள்ளே போய் காமிச்சோம். அங்கே நீங்கள் ஏற்கனவே காமிச்ச இடத்தையே போய் பாருங்கள், ஆப்ரேஷன் பண்ண இடத்துக்கே நீங்கள் போங்க, அங்கே போய் பாருங்கள் அப்படின்னுட்டாங்க. அப்புறம் நாங்கள் எங்கள் அம்மா ஆச்சிட்டு நாங்கள் காசு அப்போ ஒரு 15,000 எடுத்துக்கிட்டு அப்போ தான் போயிட்டு ஆஸ்பத்திரியில் காமிச்சு எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வாட்டி வலி ரொம்ப தாங்க முடியல. இங்கேருந்து போகிறோம், அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை, என்னதுன்னு சொல்லவே இல்லை.
அவங்க என்னானே தெரியல. அவங்க வந்து என்னது இப்படி அப்படின்னு சொல்லவே இல்லை. அதுக்கு பிறகு அரியலூருக்கு போனோம். அரியலூரில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து காமிச்சோம். அவங்க வந்து என்னதுன்னு சொல்லல. நீங்கள் இன்னொரு நாள் வாங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டுட்டாங்க. வலி வந்து எனக்கு அவ்வளோ வலி. எப்படின்னா அந்த முதுவை பயங்கரமாக வலிச்சிச்சு. அந்த முதுவை வலிக்கும். அடி வைத்த என்னால் நிமிர்ந்து நடக்க முடியாது. ஒரு அடி எடுத்து வைக்கணும்னா ஒரு 5 நிமிஷம் கூட ஆகும் அந்த அடி எடுத்து இன்னொரு அடி வைக்கிறதுக்கு. அவ்வளோ வலி. அந்த மாத்திரை மருந்து சாப்பிடும் போது தான் எனக்கு அந்த கொஞ்சம் இதாக இருக்கும். அப்புறம் அடுத்த நேரம் அந்த வலி வரும். அப்புறம் இப்படியே இருந்துச்சு. 2 மாதம் வரைக்கும் இப்படியே இருந்துச்சு. அந்த ஆரம்பத்திலே நான் போய் காமிச்சிட்டேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் எனக்கு காமிச்சு கொடுத்தாரு. ஆரம்பத்திலே போய் காமிச்சிட்டேன். அப்போ அந்த வலி, இடுப்பு வலி அப்படி வலிக்கும். என்னால் ஒன்றுமே முடியாது. அப்பா இது என்ன காரணம்னே எனக்கு தெரியல சாமி, இது ஏன் இப்படி வலிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்பா இன்றைக்காவது எனக்குள்ளதை விடுதலை தெரியணும் சாமின்னு சொல்லிவிட்டு அப்புறம் போய் அரியலூரில் வந்து சுசீலா அம்மான்னு டாக்டர் இருக்காங்க. அந்த அம்மாக்கிட்ட போய் நாங்கள் காமிச்சோம். காமிக்கும் போதும் அவங்க எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டாங்க. டெஸ்ட்டு எடுத்த பிறகு நீங்கள் 5 நாள் கழிச்சு வாங்க, அது வெளியில் அந்த ரிப்போர்ட்டு நாங்கள் கொடுப்போம், அது வந்த பிறகு தான் உங்களுக்கு என்னதுன்னு நாங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அந்த 5 நாளைக்கு உள்ள மாத்திரை மருந்து மட்டும் வலிக்காத அளவுக்கு எனக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. என்னதுன்னு தெரியாது, சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு நான் அந்த மாத்திரை மருந்து அந்த 5 நாளைக்கு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் நானும் என் கணவர் எங்கள் அம்மா 3 பேரும் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போகும்போது அங்கே வந்து ரிப்போர்ட்டை வந்து நாங்கள் லைனில் உட்காந்துருந்துட்டு அப்புறம் போய் வரிசையில் அப்புறம் பேரை கூப்பிட்டாங்க. ஜெயலட்சுமின்னு சொன்னதான் அப்புறம் நாங்கள் போனோம். எங்கள் அம்மாவும் நானும் போனோம். என் கணவர் வெளில தான் இருந்தாப்புல. அப்போ போகும்போது கூட யாரும்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா வந்திருக்காங்க, என் கணவரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எங்கள் அம்மா பக்கத்தில் இருந்து உங்கள் பொண்ணுங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம்மா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க பொண்ணுக்கு கேன்சரு, நீங்கள் வந்து இங்கே உள்ளதெல்லாம் நீங்கள் அதை ஆப்ரேஷன் பண்ண முடியாது, நீங்கள் போய் எல்லா கருவிகள் இருக்கிற இடத்துல தான் அதை ஆப்ரேஷன் பண்ண முடியும், நீங்கள் அங்கே போய் பாருங்கள், இங்கெல்லாம் சாதாரணமாக ஆப்ரேஷனாக நாங்கள் பண்ணிவிடுவோம், சாதாரண ஆப்ரேஷனாக நாங்கள் இங்கேயே பண்ணிவிடுவோம், இது கேன்சரு வந்து நீங்கள் வந்து வெளியில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு அப்புறம் நாங்கள் என்ன செஞ்சோம், ஒன்றுமே செய்ய முடியல. எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் கணவர், எங்கள் அம்மாவும் என் கணவரும் ஐவுறாங்க. அப்போ அந்த நேரம் நான் ஐவுனேன், என்னாண்டவரி எப்படி கையில் வந்திருக்கேன்னு அப்படின்ட்டு. இருந்தாலும் நம்ம தேவன் என்னை கைவிட மாட்டார் நம்பிக்கை எனக்கு, ஃபுல் நம்பிக்கை எனக்கு உண்டு. அப்புறம் அதுக்கு பிறகு எங்கள் அம்மாவும் நானும் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்த பிறகு எங்கள் அக்கா, என் தங்கச்சி, எங்கள் சித்தி எல்லாமே ஒரே ஊரில் தான், செந்தூரில் தான். என்னோடய ஃபேமிலி எல்லாம் செந்தூரில் தான் இருக்காங்க. அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டம் அந்த நகரில் தான் இருக்காங்க. எல்லாமே வந்துட்டாங்க. நான் ஆஸ்பத்திரியிலேருந்து வர்றதுக்குள்ளே எங்கள் வீட்டில் சேன்னு கும்பலாக இருக்குது. இவங்க எல்லாம் எனக்கு இதேமாரி சொன்னதால், ஃபோன் பண்ணி சொன்னதால் எல்லாமே அக்கா, தங்கச்சி எல்லாமே வந்துட்டாங்க. வந்து கையும் காலையும் பிடிச்சிட்டு எனக்கு, நான் மரித்து போனால் யாரெல்லாம் எனக்காக ஐயோங்களோ ஐயோ மாட்டாங்களோ நான் நினச்சாலும் என் கண் முன்னாலே எல்லாமே ஐவுனாங்க. ஐவுனப்போ கூட நான் ஐவுனந்தான் ஐவிட்டு, ஆனால் கண்ணை தொடச்சிக்கிட்டு ஆண்டவர் பார்த்துக்கோர், ஆண்டவரை நேசிக்கிறோம், நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம், நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம், என்னை கைவிடாதவர் அப்படின்னு நினச்சிக்கிட்டே எனக்குள்ளே ஒரு வைரேகம். ஆண்டவரை நம்புவோம் அப்படிங்கிற என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ நான் ஆண்டவரை அதிகமாக நேசித்தேன். அது 2015 அதிகமாக ஆண்டவரை நேசித்தேன். அப்போ இந்த நோயின்னு சொன்னதும் அப்போ எங்கள் வீட்டில் எப்போதுமே ஒரே டாக்டர், செந்துறையில் வந்து செல்வன் டாக்டர்னு இருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு ஃபேமிலி டாக்டர் மாரி. அவங்க வீட்டில் எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் அக்கா எல்லாமே அங்கே தான் நாங்கள் ஃபேமிலி டாக்டர் மாரி அங்கே தான் நாங்கள் பார்ப்போம். உடம்பு பார்ப்போம். எல்லாமே அங்கேயே தான், நாங்கள் வேறு இடத்துக்கு போக மாட்டோம். அங்கேயே போகிறதால அவங்க என்ன செஞ்சார், அந்த ஸ்கேன், அந்த
சிடி ஸ்கேன் மாரி எடுத்தாங்க. அந்த அதை எடுத்து வந்து ஒரு கண்ணாடி பாக்ஸ் மாரி இருக்கும், அதுக்குள்ளே போட்டு அதை பார்த்தாங்க. அதை எனக்கு சொல்ல கூட தெரில. ஆனால் அதில் பார்த்தாங்க. பார்த்துட்டு இதேமாரி ஒரு அம்மாவுக்கு இருந்தது. 16 முறை ஆப்ரேஷன் பண்ணி அவங்க பிழைக்கல. பாப்பாவுக்கு வந்து கர்ப்பப்பை டியூப்பு உள்ளே இருக்குது, பயப்பட வேணாம், நீங்கள் நான் எழுதி கொடுக்குற இடத்துக்கு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சார் அனுப்பி வச்சாப்புல. சாருக்கு ரொம்ப நன்றி. அவர் அனுப்பி வச்ச அந்த இடத்துக்கு அப்புறம் நாங்கள் எங்கள் திருச்சியில் வந்து காவேரி ஆர்ஸ் மருத்துவமனையில் அனுப்பி வச்சுட்டாப்புல. அப்புறம் நாங்கள் அங்கே போயிட்டோம். எங்கள் கூட இன்னொரு எங்கள் செந்துறையில் எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு தெரிஞ்சவரும் அவரும் 2 பேரும் வந்திருந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரரு, எங்கள் அம்மா, நாங்கள் எல்லாம் போகிறோம். அரியலூரில் காமிக்கல, திருச்சிக்கு போகிறோம். காவேரி மருத்துவமனைக்கு போகிறோம். அங்கே போன பிறகு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. அங்கே போய் ஒரு வாரம் அந்த டெஸ்ட்டு வந்து என்னென்ன ஸ்கேன் இப்படிலாம் எடுத்தாங்களான்னு சொல்லி கேட்டாங்க. எடுக்கலன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஸ்கேன் வந்து எப்படின்னா, இந்த கையில் வந்து இந்த சோத்து கையில் வந்து இந்த இடத்துல அந்த ஊசி மாரி அந்த ஊசி போடுறாங்க. அது ஸ்கேன் 1 மணி நேரம் அந்த ஸ்கேன் பண்ணுவாங்க. அந்த ஸ்கேன் பண்ணும்போது அந்த இது வரும்போது கொஞ்சம் அடி வயிற்றில் சுருக்குன்னு சுடுமா, நீ பயப்படாதம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. யாருமே இல்லை. இருந்தாலும் நான் அந்த இடத்துலையும் ஆண்டவர் தான் தேடினேன். அந்த இருட்டிலே சில பேர் ஏந்திரிச்சே உடையந்துருவாங்க, துணிச்சலாக அந்த பொண்ணு இந்த இடத்துல படுத்துருக்க அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க அவங்களே. நான் இருந்து அப்புறம் காமிச்சேன்னா அது அதேமாரியே கையில் அப்படியே நல்லா அந்த டீப்பு உடையந்து சுடுறது நல்லா எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த ஸ்கேன் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் ஆடக்கூடாது, அசையக்கூடாது, அப்படியே படுத்துருக்கணும். கை காலம் அசையாத அப்படியே படுத்திருந்தேன். அந்த ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அப்புறமேலுக்கு அனுப்பிவிட்டாங்க. அனுப்பிவிட்டு அப்புறம் 2 நாளைக்கு ரத்த டெஸ்ட்டு, 3 நாளைக்கு தொடர்ந்து அந்த ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட்டு, சாயந்தரம் ஒரு டெஸ்ட்டு, காலை ஒரு டெஸ்ட்டு, மத்தியானம் ஒரு டெஸ்ட்டு, சாப்பிட்ட பிறகு ஒரு டெஸ்ட்டு, இப்படி ரத்தம் எடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. உடம்புல குத்தாத இடம், ஊசி குத்தாத இடம் எந்த இடமே கிடையாது. கையில் நரம்பில் எடுத்துக்கிட்டாலும் அவ்வளோ ஊசி அப்படி குத்தி 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 எனக்கு கையில் அவ்வளோ வலிக்கும். அப்புறம் அந்த இடத்துக்கு போகும்போது ஆப்ரேஷன் தேட்டர் என்னதுன்னு சொல்லி டைம் கொடுத்துட்டாங்க. காலையில் 10 மணிக்குன்னு சொல்லி டைம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் எனக்கு முன்ன 2-3 பேர் இருந்தாங்க. அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, அவங்களையும் ஆண்டவரே என்னமாரி இருக்கிறாங்க, அவங்களுக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஜெபம் பண்ணிவிட்டு, அதுக்கு பிறகு என்னை கை வண்டியில் தள்ளிட்டு போகிறாங்க. அப்போ எங்கள் அம்மாக்கிட்ட வந்து டாட்டா காமிச்சிட்டு போகிறான். எல்லாம் அழுவாங்க. எங்கள் அம்மா அழுவுறாங்க, என்னாகுமோ ஏதாகுமோ அப்படின்னு சொல்லி அழுவுறாங்க. எங்கள் அம்மா அழுவுறாங்க, எல்லாம் அழுவுறாங்க. ஆனால் நான் இருந்தாலும் டாட்டா காமிச்சிட்டு போனேன். என் தேவன் என்னோடு இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும் அப்படிங்கிற விசுவாசம் எனக்கு அதிகமாகவே இருந்துச்சு. அதிகமாக இருந்ததால் நான் வந்து ஆண்டவரை தேடினேன். அப்பா, நான் பரிசுத்தமான பிள்ளை ஆண்டவரே, அப்பா உண்மை நேசித்து ஆண்டவரே எனக்கு பாதுகாப்பாக இருங்க சாமி. அப்பா, நான் ஒரு பாவமும் செய்யலை. என் கர்ப்பப்பை தொடவே கூடாது, கர்ப்பப்பை எனக்கு எடுக்கவே கூடாது. அப்பா, கேன்சர்னு சொல்லி என் கர்ப்பப்பை எடுக்கக்கூடாது. பரிசுத்தமான அந்த கர்ப்பப்பை ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிக்கிட்டு நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணி முட்டி போட்டு எனக்கு தான் கேன்சர்னு சொன்னது பிறகு நான் ஒரு நிமிஷம் கூட நான் விடவே இல்லை. நான் அதிகமாக நான் அழுவவே இல்லை. அதிகமாக அழுவுற நேரம் காட்டின்னு நான் அதிகமாக ஜெபம் தான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவேன். முட்டி போட்டு ஜெபம் பண்ணி எங்கள் வீட்டில் இந்து சாமி கும்பிடுறவங்க தான். அவங்களே என்ன செஞ்சிட்டாங்க, நான் அங்கே போய் 1 மாதம் இருந்ததுக்காக அவங்க என்ன நான் ஏசாமி வசனங்கள் இதுமாரி பார்க்கும்போது அவங்க என்னை ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. பார்த்தா போட்டும் நம்ம பொண்ணு, அவள் மனசு ஆறுதல் எது கிடைக்குதோ அது பார்க்கட்டும் அப்படிங்கிற மாரி விட்டுட்டாங்க. அப்புறம் நான் அதெல்லாம் பார்த்து ஆண்டவர் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போய் ஆப்ரேஷன் காலையில் 10 மணிக்கு போய் எனக்கு நெகா தெரிஞ்சுது. மணி ஒரு 4-4:30 தான் தெரிஞ்சிச்சு. அன்ன வரைக்கும் எனக்கு என்ன நடந்தது ஏது நடந்துன்னு தெரியாது. 1 வாரம் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். ஹாஸ்பிட்டலில் இருந்து நான் அப்போ கூட ஆண்டவர் ஆப்ரேஷன் பண்ணியாச்சுப்பா, எனக்கு விடுதலை ஆகிடுச்சின்னு நம்பிக்கை இருக்கிற சாமி. அந்த ரிப்போர்ட்டில் எனக்கு கேன்சர்னு இருக்கிற அந்த ரிப்போர்ட் வந்து எனக்கு இல்லைன்னு வரணும் சாமி, உண்மையே நினைக்கிறேன் சாமி. எனக்கு விடுதலை கொடுத்தவரே, நான் விடுதலைன்னு கொடுத்துட்டீங்கன்னு தான் நான் ஜெபம் பண்ணேன். எனக்கு இருக்குன்னு நான் எப்போதும் ஜெபம் பண்ணேன். எனக்கு விடுதலை கொடுத்துட்டீங்கப்பா அப்படின்னு நம்பிக்கையாகவே நான் ஜெபம் பண்ணதால் ஆண்டவர் என்ன செஞ்சார், அந்த ரிப்போர்ட் வந்து
10ஆம் நாள் தையல் பிரிக்க அதை கிராப்ரோஸ்கோப் மூலயமா தான் அதை ஆப்ரேஷன் பண்ணி அந்த இருந்து எடுத்தாங்க. எங்கள் அம்மா வந்து கர்ப்பப்பையை எடுத்துருங்க, அந்த டாக்டர் வீந்து ஏங்க என் பொண்ணு எனக்கு நான் போனது பிறகு என் பொண்ணு செத்து போனால் பரவாயில்லைங்க, என் முன்னால் என் பொண்ணு செத்த என்னால் தாங்க முடியாதுங்க, கர்ப்பப்பையை தயவு செஞ்சு எடுத்துருங்கன்னு கையெடுத்து டாக்டர்கிட்ட போய் கும்பிட்டு கேட்குறது. அம்மா அந்த அளவுக்குலாம் ஆகாது, நீங்கள் பயப்படாதீங்க, உங்கள் பொண்ணு நல்லா தைரியமாக இருக்காங்க, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு போனார். எனக்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர். அப்புறம் 2015 ஆப்ரேஷன் பண்ணி ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தாரு. அதே அப்புறம் பம்பையே எங்கேயோ போயிட்டு அந்த ரிப்போர்ட்டு வருமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு பிறகு அப்போ எங்கள் அம்மாவும் அதேமாரி நானும் எங்கள் வீட்டுக்காரும் ட்ரெயினில் போகிறோம் திருச்சிக்கு போயிட்டு அந்த ரிப்போர்ட்டை வந்து காமிச்சு படித்து சொல்கிறாங்க. கையை கொடுத்து அந்த டாக்டர் கையை கொடுத்து எனக்கு குலுக்கி, உனக்கு கேன்சர்லாம் இல்லை, நீ பயப்படாத, தைரியமாக இரு அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்தது பாருங்கள் ஒரு சந்தோஷம், அது சொல்ல போகல. எனக்காக நான் வந்து எப்போனாலும் நம்ம போக தான் போகிறோம் ஆண்டவருக்குள்ளே, அதை பற்றி நான் கவலைப்படலை. ஏன்னா என்னோடய பிள்ளைங்க வந்து சின்ன பிள்ளைங்க தான். இப்போ சின்ன பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி விவரம் தெரிஞ்சு நம்ம செத்துட்டா ஒன்றும் இல்லையே, இந்த வயசுலேயே நம்ம செத்தா நம்ம பிள்ளைங்க யார் பாப்பா, என் பிள்ளைங்களுக்காக பாருங்கப்பான்னு சொல்லி கேட்டது அது வீண் போகல. ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு எனக்கு. அது வந்து இல்லைன்னு சொன்னார், அந்த ரிப்போர்ட்டில் கேன்சர் இல்லைன்னு இருக்குன்னு கேன்சர் இருக்குன்னு சொன்ன ரிப்போர்ட்டும் என்னோடது இருக்குது, இல்லைங்கிற இதுவும் என்கிட்ட ரெண்டுமே இருக்குது. ஆனால் அக்கா சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ரிப்போர்ட்டும் நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இன்றைக்கி உங்கள்கிட்ட காமிச்சிருந்துருப்பேன். இன்றைக்கி அது வந்து காமிக்க முடியலன்னு வருத்தம் எனக்கு இருக்குது. இருந்தாலும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னோடய கண்ணீர் ஆண்டவர் கேட்டார், என்னோடய ஜெபங்கள் கேட்டார். அந்த இடத்துல ஆண்டவரை நான் தேடினதால எனக்கு விடுதலை கொடுத்தாரு. அநேக பேர் என்னை மாரி நீங்கள் இருக்கலாம், எப்படி இருக்கிறோமோ நம்மளுக்கு கொடுப்பாரா விடுதலை அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்குள்ளேயும் ஆண்டவர் இருக்கார். கேன்சர்னு சொல்கிறாங்களோ ஒவ்வொருத்தருக்கும் கேன்சர் மட்டும் இல்லை, எந்த நோயும் ஆண்டவரால் குணப்படுத்த முடியும். இப்போ சமீபத்தில் உடம்பு ரொம்ப எனக்கு முடியாத போச்சு. அப்போ போய் டெஸ்ட் எடுத்து பார்த்தானா சர்க்கரை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சர்க்கரைங்கிறது எல்லாத்துக்கும் இயல்பாக இருக்குதான் சர்க்கரை, இருந்தாலும் சர்க்கரை இருக்குன்னு சொல்லிட்டாங்களே என்ன செய்கிறது அப்படின்னுட்டு அதுக்கு பிறகு ஆண்டவர் எப்படியே கொண்ட நோயிலே நம்மளுக்கு விடுதலை ஆக்கினவர், சாதாரண சர்க்கரைக்கு நம்மள ஆண்டவர் விடுதலை ஆக்க மாட்டாரா அப்படின்னு அட்டையை எடுத்துகிட்டு வாங்க, உங்களுக்கு எழுதி கொடுத்துறேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. டாக்டர் சொன்னாங்க. எனக்கு வேணான்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார்ட்ட அழைச்சிட்டு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு தானே தெரியும் ஆண்டவர் பற்றி அப்படின்ட்டு அந்த சர்க்கரை மாத்திரை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து அப்புறம் அவங்க இந்த சர்க்கரை மாத்திரை சாப்பிட்டாலும் 20 நாள் கழிச்சு திருப்பி டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அப்போ நான் வந்து டெஸ்ட் எடுக்கிறதுக்கு எங்கள் வீட்டுக்காரும் நானும் திருப்பி போகிறோம் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு. எடுத்து பார்த்தா சர்க்கரை வந்து நார்மலாக இருக்குன்னுட்டாங்க. சர்க்கரையும் இல்லை. இப்போ இருந்தாலும் நான் சாப்பாட்டு உணவுகளை கண்ட்ரோலாக அப்படின்னு நான் பார்த்துக்கிறது. இப்படியே கொண்ட நோயில் ஆண்டவர் எனக்கு விடுதலாக்குனார், சர்க்கரையிலே எனக்கு விடுதலாக்குனார் ஆண்டவர். அநேக பேர் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மூலையில் இருந்து பார்த்தாலும் கலங்காதீங்க, தேவன் நம்மளோடு இருக்கிறார், ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையோடு நீங்கள் ஆண்டவர் இடத்துல தேடுங்க, கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார். பரிசுத்தமாக. ஏன்னா நானும் அதிகமாக படிக்க தெரியல, நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அன்றைக்கி எங்கள் வீட்டோட கஷ்டத்தை மட்டும் தான் நான் பார்த்தேன்னு வஞ்சி என்னோடய படிப்பை அன்றைக்கி நான் பார்க்கல. இன்றைக்கி நான் ஒரு வேளை நான் அந்த படிப்பை நான் பார்த்துருந்தேன்னா இன்றைக்கி சாதாரணமாக இருந்தேன். 10,000 பேத்துக்கு முன்னால் கூட என்னால் ஜெபம் பண்ணுற தகுதி எனக்கு ஆண்டவர் திறமை தெம்பும் கொடுக்குறாரு. ஆனால் அந்த இடத்துக்கு என்னால் போக முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போயும் நான் உட்காந்து நான் பைபிளை ஏற்றுக்குட்டி படிச்சுட்டு தான் இருக்கேன். ஏன்னு கேட்டால் ஆண்டவர் சுவிசேஷத்தை நான் சொல்லணும், நான் தேடணும். அநேக பேர்
என்னால் விடுதலை கொடுக்கணும். நான் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் தேவனுக்கு தெரியும். இருந்தாலும் தேவனிடத்தில் அநேக பேரை வர வைக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு எப்போதும் உண்டு. என் குடும்பத்தில் எல்லாமே ஆண்டவரை நாங்கள் நேசிக்கிறோம். என் பையனும் சரி, என் சின்ன பையன் கொஞ்சம் கோயிலுக்கு வராதப்பில் இருக்காப்புல, அவரு கோயிலுக்கு வந்துடுவாப்புல. என்னோடய குடும்பமே ரட்சிக்கப்பட்ட குடும்பம் தான். ஆண்டவருக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். என்னோடய சங்கதிங்க எல்லாத்தையும் கொண்டு வரணும். ஏன்னா நான் படித்து அவங்களுக்கெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறது நான் பொருத்தனை பண்ணியிருக்கேன் ஆண்டவர்கிட்ட. அடுத்த வருஷம் நாட்களில் ஆண்டவரே என்னை இந்த பைபிளை படித்து சார்ச்சியாக எனக்கு வைங்க. இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சவர் இந்த பைபிள் படிக்க என்ன ஆண்டவர் எனக்கு கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிற விசுவாசம் எனக்கு அதிகமாக இருக்குது. அதையும் ஆண்டவர் கொடுக்க போகிறத கோடி நன்றி சோத்திரம் சொல்லிக்கிறேன். ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்டார். ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்டவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. உம்மாலாகும் எல்லாம் கூடும், உம்மாலாகும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்மாலாகும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் விண்ணப்பத்தை கேட்டவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தந்தவரே, சோத்திரம் ஏசையா. சோத்திரம் எல்லாம் என்னோட சார்ச்சையை கேட்டிருப்பீங்க. நான் பிறந்ததுலேருந்து வளர்ந்ததுலேருந்து ஆண்டவர் கொடுத்த நன்மைக்கு இப்பயும் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு. ஓமில் கார் ஆண்டவர் எனக்கு கொடுத்து அதில் காய் வியாபாரம் கணவர் பண்ணிகிட்ருக்காரு. அது இல்லாத இப்போ டெம்போ எடுத்து அதுவும் போயிட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. ஆண்டவர் இன்றைக்கி என்னை சாட்சியாக ஆண்டவர் கொடுத்துருக்காரு. என் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து இன்றைக்கி இந்த இடத்துல பேசுகிறேன். ஒரு பையன் இன்ஜினியர் படிக்கிறாப்புல, ஜுவலரி இன்ஜினியர் படிக்கிறாப்புல. என் சின்ன பையன் 12வது முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிறாப்புல. இந்த வருஷம் காலேஜ் சேர்க்கலான்ட்ருக்கேன். பாஸ் பண்ணிட்டாப்புல. 2 பசங்களும் ஆண்டவருக்குள்ளே ஐக்கியமாக எப்போதுமே நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆண்டவர் பற்றி பேசிக்கிட்டே இருப்பேன். அதிகமாக உன்னோட தேவைகளுக்கு மட்டும் நட்டு அதிக நேரம் நீங்களும் ஆண்டவருக்குள்ளே ஆண்டவர் பற்றி பேச நீங்கள் ஒரு நேரம் பகுதி ஒதுக்குங்கப்பா அப்படின்னு நான் சொல்லி வளர்த்துக்கிட்டே இருப்பேன். என்னமாரி கஷ்டப்படுற குடும்பத்தை பார்க்கணும். என்னமாரி கஷ்டப்படுற குடும்பத்தை ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணீர் விட்டுதுன்னா இன்னமும் சரி யாராவது என்கிட்ட ஏதாவது கேட்டுட்டா அது தாங்க முடியாது. இல்லைன்னு சொல்லிவிடுவேன். ஆனால் இருந்தாலும் அது மனசு கேட்காது. ஏன் நம்ம இல்லைன்னு சொல்லணும், இருக்கிறத கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். ஏன்னா எனக்குள்ளே 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் மித்தவங்களுக்கு கஷ்டப்படாத அளவுக்கு கொடுப்பேன். அதுவுமே என் கணவரும் அதேமாரி தான். எல்லாம் செய்வாப்புல, அவரும் நல்லா செய்வாப்புல. அவர் இருந்திருந்தால் கண்டிப்பாக அவரும் உங்களோட பேசியிருந்துருப்பாப்புல. அதேமாரி நல்ல கணவர், நல்ல பிள்ளைங்களை எனக்கு கொடுத்த என் தேவனுக்கு கோடியான கோடி நன்றி. என்னோடய கேன்சர்லேருந்து விடுதலை கொடுத்த என் தகப்பனுக்கு ரொம்ப கோடியான கோடி நன்றி. என்னமாரி நோயினும் மூலையில் உட்காராத அளவுக்கு நீங்களும் நல்லா ஆண்டவருக்குள்ளே விசுவாசமாக இருங்க. ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தால் முடியாதது எதுவுமே இல்லை. ஆண்டவரும் நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா பைபிளை படித்து நல்லா படித்து பாருங்கள். வசனங்கள் கூட எனக்கு ஒவ்வொரு வசனங்களும் எனக்கு தெரியாது. இப்போலாம் எனக்கு ஃபுல்லாகவே தெரியும். ஒவ்வொரு சங்கீதம், நீதிமொழிகள் எல்லாம் நிறைய வசனங்கள் இப்போலாம் எனக்கு உள்ள மனப்படமாக அது பார்க்க எனக்கு மனப்படமாக எனக்கு அது ஒரு இதாகவே ஆயிடுச்சு. எனக்கு படிக்கிறதுனால டக்குன்னு அந்த வசனங்கள் எடுத்து டக்குன்னு சொல்லும் போது டக்குன்னு எடுத்துருவேன். அது படிக்க தெரியணுனாலும் அந்த வசனங்கள் கரெக்டாக எடுத்துருவேன். எடுக்க தெரிஞ்ச என் தேவனுக்கு என்னை படிக்கவும் செய்ய வைப்பார். ஆனால் நீங்கள் நம்புங்க, ஆண்டவரை நம்புங்க.
அநேக பேர் நோயில் வந்து உட்காந்துருக்கு, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு நன்மை தருவாப்புல. நீங்கள் வந்து தேடுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை விசுவாசமாக இருங்க. தேவன் வரும்போது நம்ம ஆயத்தமாக நம்ம இருக்கணும். ஆண்டவர் வருகைக்கு முன்னதாக நம்ம ஆயத்தமாக இருக்கணும். நம்மளோட சங்கதியெல்லாம் நம்மளோட அழிஞ்சிடக்கூடாது. அவங்களும் நம்ம சங்கதிங்களாம் கூட வரணும். அப்போன்னா நம்ம வந்து நம்ம எப்படி போகிறோமோ அதேமாரி தான் நம்ம பிள்ளைங்களை நம்மளை பார்த்து வருவாங்க. அதனால் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் ஆண்டவரை பற்றி. கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துடாதீங்க. தயவு செஞ்சு தேவனை தேடுங்க. என்னமாரி நீங்களும் ஆசீர்வாதமாக இருங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்கு வாய்ப்பு கொடுத்த தானியல் பிரதருக்காகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க குடும்பத்துக்காகவும் நான் ஜெபம் பண்ண போகிறேன். உங்களுக்காகவும் நான் ஜெபம் பண்ண போகிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகா இறக்கம் உள்ள தகப்பனே, உண்மை சோத்தரிக்கிற ராஜா நீர் ஆண்டவரே. இதை மட்டும் இந்த சாட்சி எங்களுக்கு சொன்னதுக்காக அப்பா உமக்கு நன்றி ராஜா. என் கர்த்தாவே, உண்மை நேசிக்கிற பிள்ளை எப்போதும் நீ கைவிட மாட்டேன்னு சொன்னீங்களே சாமி, உமக்கு நன்றி ராஜா. நீர் ஆண்டவரே எங்களோட பலத்திலையும் ஆசீர்வாதத்திலையும் ஆண்டவரை கொடுத்தவரே உண்மை சோத்தரிக்கிற ராஜா. நீர் ஆண்டவரே உலகத்தில் பார்க்குற ஒவ்வொருவங்களுக்கும் ஆண்டவரே அப்பா நம்பிக்கையோடும் ஜீவமும் ஆண்டவரே அவங்களுக்கு உண்டாகுவதாக ராஜா. நீர் ஆண்டவரே அவங்கள ஆசீர்வதிங்க இயேசுபாவே. உம்மை துதிக்கிற ராஜா, உம்மை நேசிக்கிற ராஜா இயேசுபாவே. உம்மை நேசிக்கிற பிள்ளை ஒரு பொழுதும் நீ வெக்கப்படாதபடிக்கு ஆண்டவரை வழி நடத்த போகிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. அநேக பேர் என்னமாரி நோயில் ஆண்டவரை உக்காந்துருந்தாலும் அவங்கள விடுதலை கொடுங்க ராஜா. அவங்கள ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா. அவங்கள ஜீவிங்க இயேசுபாபா ரதஷகா எகுரதிஷ பேரினி இயேசுபாபா ரதேஷன் ஆண்டவரே கர்த்தாவே. எகுருதினி இயேசுபாபா ரதேஷன் ஆண்டவரே உண்மை துதிக்கிற ராஜா. மகிமை உண்டாகட்டும் ராஜா. நீர் ஆண்டவரே எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிரதருக்கு நன்றி. நீங்கள் பார்க்குறவங்களுக்கும் உங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகம் ஃபுல்லாக பார்க்க போகிறது நான் வெறும் ஒரு கிராமத்தில் ஒரு மூலையில் இருக்கேன். ஆனால் நீங்கள் எல்லாம் பார்க்க போகிறதுக்காக உங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சோத்திரம் ஆண்டவரே இயேசு. அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.